ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி நம்ம ஒரு புது கண்ட்ரிக்கு போகிறோம். இட்ஸ் கால் தாய்லாந்து. வாங்க என்னோட டிஜிட்டலாக தாய்லாந்தை சுற்றி பார்க்கலாம். அந்த தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி புக்கட் அண்ட் கிராபியை விசிட் பண்ண போகிறோம். இப்போது புக்கட் நேராக போய் இறங்குறோம். புக்கட்லேருந்து நம்ம கிராபி போக போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருவோம். வாங்க சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண ஒரு ஸ்பாட் இதுதான் நம்ம சென்னை ஏர்போர்ட் இப்போ இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் தாங்க நம்ம புக் பண்ணியிருக்கோம். கரெக்டாக மணி வந்து 11:50 தான் இங்கேருந்து ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து போய் ரீச் ஆகிறது புக்கட்டோட டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு மார்னிங் 6:30 வந்து ரீச் ஆகுது. ஆக்சுவலாக 6:30 அங்கேருந்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராபிக்கு அரவுண்டு ஒரு 3.5-4 hours ட்ராவல் இருக்குது பை கார் ஆன் ரோடு ஆக்சுவலி. ஸோ கிராபி வந்து டெஃபினட்டாக நம்ம ஒரு 12 o'clock தாங்க ரீச் பண்ண முடியும். நம்ம ஆல்மோஸ்ட் கேட் ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது ஃப்ளைட் போர்டிங் பண்ணுறதுக்கு நம்ம போகலாம். இந்த ஏர் ஏஷியா ஃப்ளைட் உள்ள நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த பேக்கேஜோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜோட டீட்டெயில் 12,000 rupees வருதுங்க சென்னையிலேருந்து புக்கட் போகிறதுக்கு. திருப்பியும் நம்ம புக்கட்லேருந்து சென்னை வர்றதுக்கு அரவுண்டு ஒரு 7,500 வருது. டோட்டல் இந்த பேக்கேஜோட ஃப்ளைட் காஸ்ட் மட்டும் 19,500 rupees மட்டும் தாங்க வருது. இதில் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் பிளான் கிடையாது எதுவுமே. ஜஸ்ட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற ஃபெசிலிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட நமக்கு வெயிட் வந்து பேக்கேஜ் வெயிட் வந்து ஒரு 7 kg வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் ஏர் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட ஃப்ரீ கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா 30 baht ஆர் இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 rupees நம்ம பே பண்ணி தான் இந்த நார்மல் ஸ்மால் மினி வாட்டர் பாட்டிலே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏர் ஏஷியாவில் எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க. இப்போ நம்ம போர்டிங் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. போட் பண்ண அவ்வளோதாங்க. ஃப்ளைட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம தூங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நமக்கு இருக்கிறது 3 hours ஜேர்னி தான். நம்ம நல்லா தூங்கிட்டா நாளைக்கு நாள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தூங்கிடலாம். குட் நைட் கைஸ். டேக் ஆஃப் என்ஜாய் பண்ணுங்கள். மார்னிங் ஆல். ஆக்சுவலாக நல்லா விடிஞ்சிருச்சு. நல்லா தூங்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே. சிறப்பான ஒரு காலை வணக்கம் அனைவருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்டிங் ஆக போகுது. நம்ம புக்கட் கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நான். ஆல்மோஸ்ட் ஒரு மணி பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அரவுண்டு ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி காலையில் 6:30 ஸ்கையில் பார்க்கும்போது அந்த சூரியனோட வெளிச்சம் ரொம்ப பிரமாதமாக ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியாக கிடைக்குதுங்க. அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு வானம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அதுவும் மார்னிங்கில் 6 o'clock அரவுண்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ வெளிச்சம். ஆல்மோஸ்ட் நம்ம ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லேண்டிங் ஆக போகிறோம். லேண்டிங் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு வெளியே போய் பேசலாம்.
நாங்கள் ஒரு ஸ்மூத்ஃபுல்லான ஒரு லேண்டிங் தான். ரொம்ப நைஸாக லேண்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு லேண்டிங்கு. இப்போ நம்மளுடைய ஏரியாவுக்கு தான், இப்போ ட்ராப்பிங் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம இமிக்ரேஷன் முடிக்கணும். ஸோ இமிக்ரேஷன் வந்து வீசா அண்ட் அரைவல். வீசா வந்து ஃப்ரீ ஆக்சுவலி, நம்ம எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுலேயும் இந்த பேக்கேஜில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. இந்த ஃப்ளை ஹோஸ்டருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்க. பாருங்கள் வெளியே ஏர் ஏஷியா எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளைட்டு. ரொம்ப கம்மியான ரேட்டு தான், நமக்கு வீசா ஃப்ரீ ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட் அரௌண்ட் ஒரு 19,500 வித் 7 kg பேக்கேஜோடு நமக்கு இந்த பேக்கேஜ் கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அரௌண்டு நம்ம டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 to 38,000 தாங்க வந்துச்சு. இது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரோபாட்டிக் கிளீனிங் மிஷினுங்க. அதுவே எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி எங்கெல்லாம் டஸ்ட் இருக்குமோ அதையே ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்குதுங்க. இப்போது இங்கேருந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சுங்க. இந்த இமிக்ரேஷனில் நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 60 நாள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம செக்இன் ஆன டேட்லேருந்து 60 நாள் நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். பட் நம்ம இருக்க போகிறது ஒன்லி ஒரு 4-5 டேஸ் மட்டும்தான். நாங்கள் இந்த இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கான ஒரு பிக்கப் பண்ண வேண்டிய டாக்ஸி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. நாங்கள் அதை போட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட காரும் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே புக்கட் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. டுவோர்ட் நம்ம இப்போ கிராபி நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். கிராபி இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல், ஒரு நல்ல அழகான ஒரு தீவுங்க. ரொம்ப அமைதியான ஒரு ஐலண்டு. நிறைய நேச்சுரல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஐலண்ட் தான் கிராபி. நீங்கள் நிச்சயமாக இந்த கிராபியை சுற்றி பாருங்கள், எங்களோட சேர்ந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக கிராபி ஒரு நாள் விசிட் பண்ணுவீங்க. இப்போது நம்ம புக்கட்டில் இருந்து கிராபி போயிட்டுருக்காங்க. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராபிக்கு 155 கிலோமீட்டர். இது ஜேர்னி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பை கார் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 3.5 hours to 4 hours ஆகிடும். இப்போ நம்ம இது வரைக்கும் ஃப்ளைட் லேண்ட் ஆன டைம்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடல. ஆன் த வேயில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மேபி இந்த கார் டிரைவர் சொன்னார் 7-Eleven சம் சாண்ட்விச்சஸ் இருக்குது. ஸோ மேபி அந்த சாண்ட்விட்சை நம்ம சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் ட்ராவலை. இந்த கிராபி பார்த்திங்கன்னா தாய்லாந்து டூரிசம்லேயே பார்த்திங்கன்னா பேங்காக் அண்ட் பட்டாயா அண்ட் புக்கட் அண்ட் கிராபி, இந்த கிராபி தான் இருக்கிறதுலே ஒரு அழகான தீவு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான தீவு, ரொம்ப டிராஃபிக் இல்லாத ஒரு அழகான ஐலண்டுங்க. இந்த ஐலாண்டை கண்டிப்பாக நீங்கள் மினிமம் சுற்றி பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 nights நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணால் தான் இந்த கிராபியோட ஃபுல்ஃபில்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா இந்த கிராபியில் மெனி ஐலண்ட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. எஸ்பெஷலி நம்ம சொல்ல போனால் அந்த இடத்துல 4 ஐலண்ட் ட்ரிப்புன்னு ஒன்று அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிபே ஐலண்ட்னு ஒரு ட்ரிப்பு ஒன்று இருக்குது. அப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட்னு ஒரு ட்ரிப் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேங்கோன் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் ட்ரிப்பு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற வெரைட்டிஸ் ட்ரிப்ஸ் வந்து டெய்லி அவைலபிள் ஃப்ரம் கிராபி ஐலாண்டில் மட்டும்தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட கிராபி வந்தாச்சுங்க.
இங்கே லோக்கலில் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டரை ஹையர் பண்ணியிருக்கோம். இங்கே எந்த இடத்துல அந்த ஸ்கூட்டரில் நீங்கள் ஏறினாலுமே ஒரு கேர்ள் தாங்க அந்த ரைட் பண்ணுறாங்க பைக்கை. மினிமம் 100 தாய் பாத் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க எனி பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு. ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது கிராபி கூட விட்டு வைக்கல. இங்கேயும் நல்ல டெம்பரேச்சர், கிட்டத்தட்ட ஒரு 27-28 டிகிரி செல்சியஸ் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு. இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருக்குது அண்டு கொஞ்சம் ஹியூமிடிட்டியாகவும் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு அண்டு ஷாப்பிங்க்கு, மசாஜ் சென்டர்ஸு, பார்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. இந்த லெஃப்ட் ரைட்டு 2 ரோடுலேயும் நிறைய மக்கள், உலகத்தில் இருக்க அனைத்து கண்ட்ரியில் இருக்க மக்களையும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த இடம் பேர் தாங்க கிராபியோட ஏஓ நாங் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே லோக்கல் எப்படி நம்ம அவங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணோன்னா அவுனாங் பீச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலேயே இட்ஸ் பெஸ்ட்டு பிளேஸ் அவுனாங் பீச்சு. அனைத்து ஃபாரினர்ஸும் இங்கே தான் வந்து ரூம்ஸ் எடுத்திருக்காங்க. நாங்களும் ரூம்ஸ் இங்கே தான் எடுத்தோம். எங்களுடைய ஹோட்டலோட ரூம்ஸோட ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து 2800 ருபீஸ் தாங்க ஆகுது. ப்ளஸ் வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே 2 நைட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஏனாங் பீச்சில் மட்டுமே. இந்த ஏனாங் பீச்சில் வந்து நாங்கள் டூரிசம் அங்கே லோக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறவங்க கிட்ட நாங்கள் புக் பண்ணோம். மறுநாள் வந்து 4 ஐலாண்ட் ட்ரிப் போகிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னோம். அதுக்கு கிட்டத்தட்ட அந்த 4 ஐலாண்ட் ட்ரிப்புக்கு வந்து போட்டிங் ஸ்பீட் போட்டில் கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு 700 பாத் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பே பண்ணிவிட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டோம். நாளைக்கு மார்னிங் வந்து 7:30 to 8 o'clock வந்து நம்ம ஹோட்டல்லே பிக் பண்ணிவிட்டு அந்த 4 ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த கிராபி பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை குசினும் இங்கே கிடைக்கும். எல்லா விதமான எல்லா கண்ட்ரிக்கான ரெஸ்டாரண்ட்டும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. எஸ்பெஷலி சொல்லப்போனால் நம்ம இந்தியன் குசின், எஸ்பெஷலி சவுத் இந்தியாவுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இங்கே இருக்காது. என்னடா கிராபி வந்துட்டு இவ்வளோ நேரமாக ஐலாண்ட் சொல்லிட்டு இது வரைக்கும் கிராபியோ இல்லை ஏனாங் பீச்சையோ எதையுமே காட்டாமே இருக்கானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இனிமேட்டு இன்னும் வரும் எபிசோடு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய் பீச், ஏனாங் பீச்சை வந்து நம்ம கண்டிப்பாக சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்கள் அந்த பீச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் சூப்பராக நம்ம பண்ணலாம். வாட்ச் பண்ணுங்கள்.
இதாங்க ஏனாங் பீச்சு. ரொம்ப அழகான பீச். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ மக்கள் நிதானமாக ரிலாக்ஸாக வாக் பண்ணிவிட்டு அந்த பீச்சோட அழகாக ரசிச்சுட்டு போவாங்க. ப்ளஸ் கரையோரத்தில் நமக்கு தேவையான அனைத்து சீ ஃபுட்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும். நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பீச்சை சூப்பராக இருக்கும். இந்த தாய் ஐஸ்கிரீம் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சைனிங் ஆஃப் பண்ணுவோம். நீங்கள் அடுத்த ஒரு எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐலாண்ட் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிம்பிளி ஜியா சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.